நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், இந்திய ராணுவம் தொடர்ச்சியா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்காங்க. நவீன வார்ஃபேரை நோக்கி இந்திய ராணுவம் போய்கிட்டே இருக்கு. தொடர்ச்சியா இந்திய ராணுவத்தில் பல்வேறு நவீன இயந்திரங்கள், நவீன தொழில்நுட்பங்கள் புகுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போ இந்திய ராணுவத்திற்கு வந்துள்ள ஒரு புது வரவு தான் சாணக்யா. அது என்ன சாணக்யா அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்திய இராணுவத்தில் தொடர்ச்சியாக நவீனமயமாக்கல் அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு 2 உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா பைரவ், துர்கா அப்படின்னு சொல்லப்படுகிற 2 எலைட் ஸ்குவாடை உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஸ்குவாடு வந்து துர்கா அப்படிங்கிறது பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அதில் இருக்கக்கூடிய ட்ரோன் பிரிவு தான் அது துர்கா. அதே போல் பைரவ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எலைட் ட்ரோன் ஸ்குவாடை இந்தியா உருவாக்கி அதற்கான வீடியோவையே ஒரு சினிமாவுக்கு எப்படி ஒரு ட்ரைலர் வெளியிடுவாங்களோ அந்த அளவிற்கு அந்த இராணுவத்தினுடைய எலைட் ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு நேற்று இந்திய இராணுவம் ஒரு வீடியோவே வெளியிட்டிருக்கு. அதுக்கு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு வந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறது அதை பற்றி மட்டும் இல்லை, அதையெல்லாம் தாண்டின ஒரு விஷயம்தான் சாணக்யா. சாணக்யா அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு ஸ்வாம் பிரெயின், அது ஒரு தொழில்நுட்பம், அது ஒரு சிஸ்டம், ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக இந்திய இராணுவத்தில் ட்ரோன் தொழில்நுட்பத்தை புகுத்துவதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டு இருக்குது. அதனுடைய உச்சபட்சம் தான் இந்த சாணக்யா. சாணக்யாவை ஒரு ஸ்வாம் பிரெயின் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஒரு ட்ரோனை கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்குவது அப்படிங்கிறதுலேருந்து தாண்டி ஒரு அட்டானமஸ் ட்ரோனை உருவாக்கி அதற்கான சில கமாண்டை கொடுத்துட்டோம்னா அதுவே வானில் பறந்து சுயமாக முடிவெடுத்து தங்களுக்குள்ள கோஆர்டினேட் பண்ணி எதிரியோட இலக்க போய் சரியாக கண்டுபிடிச்சி தாக்கி அழிக்கும். அதற்கு தரையில இருந்து ஒரு ஆப்ரேட்டர் தேவைப்பட மாட்டார் அப்படிங்கிறது தான் இந்த அட்டானமஸ் ட்ரோன் சிஸ்டம். இந்த சாணக்யாவை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்என்டி நிறுவனத்தோடு சேர்ந்து இந்திய இராணுவம் உருவாக்கியிருக்கு. இது எப்படி செயல்படுது அப்படின்னா, இங்கே ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டமே கிடையாது அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, என்னதான் ஒரு ட்ரோனை கீழே இருந்து ஒரு ஆப்ரேட்டர் இயக்குனாலும் கூட அதுக்கெல்லாம் தாண்டி ட்ரோனுக்கு ஒரு தலைமையகம் அப்படின்னு இருக்கும். சண்டைன்னு வரும்போது எதிரிகள் அந்த தலைமையகத்தை தாக்கி அழிக்கலாம். ஆனால் இங்கே நிலைமையே வேற. இங்கே தலைமையகம் அப்படின்னே ஒன்று இருக்காது. இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர், அதாவது சாணக்யா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏற்றப்பட்ட எல்லா ட்ரோன்களும் எப்படி செயல்படும் அப்படின்னா, கமாண்ட் கொடுத்தோடனே ஸ்வாம் ட்ரோன்ஸ், இந்த பஞ்ச் ஆஃப் ட்ரோன்ஸ் வானத்தில் பறக்கும். இதில் எந்த ஒரு சிங்கிள் ட்ரோன்லேருந்து மற்ற ட்ரோன்களுக்கு கமாண்ட் போகாது. எல்லா ட்ரோன்லையுமே இந்த சாணக்யா இருக்கும். எல்லா ட்ரோன்களுமே தங்களுக்குள்ள கமாண்டையும் சரி கோஆர்டினேஷனையும் சரி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். உதாரணத்திற்கு, ஒரு இலக்கை நோக்கி இந்த ஸ்வாம் ட்ரோன்கள் அனுப்பப்பட்டால் அந்த அத்தனை ட்ரோன்களும் நேராக போய் எதிரியோட இலக்கை கண்டுபிடிச்சி அதை ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேன் படத்தை இருக்கக்கூடிய எல்லா ட்ரோன்களும் தங்களுக்குள்ள பகிர்ந்து கொண்டு அதை அனாலிஸ் பண்ணி அதுக்கப்புறம் உத்தரவுகள் ஒவ்வொரு ட்ரோன்களுக்கும் பறந்து அவங்க தங்களுக்குள்ள வேலையை பிரிச்சுக்கிட்டு எதிரி இலக்கை தாக்கி அழிப்பாங்க. ஒரு ட்ரோன் தாக்கி அழிக்கிற வேலையில் ஈடுபடும், இன்னொரு ட்ரோன் கண்காணிப்பு பணியில் ஈடுபடும். இப்படித்தான் இந்த சாணக்யா செயல்பட போது. எதிர்கால இந்திய இராணுவத்தினுடைய ட்ரோன் பிரிவினுடைய உச்சபட்சம் இந்த சாணக்யா அப்படின்னே சொல்லலாம். இந்த சாணக்யால ஒரு சென்ட்ரல் பிரெயின் சிஸ்டம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமே ஒழிய, ஒரு சென்ட்ரல் ட்ரோன் அல்லது ஒரு ட்ரோனோட கமாண்டை ஏற்றுக்கிட்டு மற்ற ட்ரோன்கள் பறக்கும் அப்படிங்கிற நிலைமையே கிடையாது. அதில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரோன்களும் அட்டானமஸாக செயல்பட போகுது. ஒரு பஞ்ச் ஆஃப் ட்ரோன் பறந்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு ட்ரோன் கட் ஆஃப் ஆனாலோ அல்லது திடீர்னு ஜாம் ஆனாலோ அல்லது எதிரியால் தாக்கப்பட்டு கீழே விழுந்தாலோ அங்கே ஒரு குழப்பம் எதுவுமே நடக்காது. அந்த இடத்திற்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ட்ரோன் வந்து ஜாயின் பண்ணிக்கும். அதன் பிறகு தங்களுக்குள்ள என்ன கமாண்டோ அதை ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படித்தான் இந்த சாணக்யா உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாணக்யா இப்போ உருவாக்கப்பட்டிருக்க இந்திய இராணுவத்தினுடைய எலைட் பிரிவான பைரவில் கூடிய சீக்கிரம் இணைக்கப்பட போகிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே பைரவனுடைய அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய
நிறைய பேர் மிகப்பெரிய பாராட்டுதலை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்திய ராணுவம் மிகப்பெரிய நவீனமயமாக்கலுக்குள்ள புகுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் பைரவ் ஸ்குவாட்ரனுக்குள்ள இந்த சாணக்கியா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தொழில்நுட்பம் புகுத்தப்பட்டால் இந்திய ட்ரோன் ஸ்குவாடோடைய எதிர்காலம் ஒட்டுமொத்தமாக மாறும், நவீனமயமாக்கலுடைய உச்சகட்டத்தை இந்திய ராணுவம் அடையும் அப்படின்றாங்க வார் நிபுணர்கள். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.